ஹலோ ஆல், சாட்டர்டே நைட்டே தயிருக்கு உரம் ஊற்றி வச்சுருந்தேன். காலையில் பார்க்கும்போது நல்லா கெட்டியாக இருந்தது. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெங்களூர் ஸ்டைலில் சாப்பிட்லாமேன்னு கோயம்புத்தூரில் இருக்கிற சோஷியல் கிச்சன் தாங்க விசிட் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு உடுப்பி ஸ்டைல் மசால் தோசை ரொம்ப பிடிக்கும் அண்ட் எனக்கு ஆனியன் தோசை ரொம்ப பிடிக்குங்க. பெங்களூர் போனாலும் கண்டிப்பாக இந்த ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அதே டேஸ்ட்டில் கோயம்புத்தூரில் ரொம்ப நாள் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ப்ரூக்ஃபீல்ட் பிவிஆரில் தான் கில்லி ரீரிலீஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ மதியம் போல் தான் ஷோ இருந்ததுனால கொஞ்சம் நேரம் மாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கில்லி மூவி ரிலீஸ் ஆகிறப்ப 3rd or 4th ஸ்டாண்டர்ட் தாங்க படிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த மூவியை திரும்பி நான் தியேட்டரில் பார்ப்பேன்னு நினைச்சே பார்த்ததில்லை. இது வரைக்கும் நான் பார்த்த விஜய் மூவிஸ்லேயே இந்த ரீரிலீஸ்க்கு இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ தியேட்டரே அதிர்ச்சு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. மூவி முடிச்சு வீட்டுக்கு போகும்போதே ஈவினிங் ஆயிடுச்சு. வரும்போதே 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை தொக்கு மாதிரி வச்சிருந்தேன். வந்ததை சமைச்சதுனால ஒரு 1/2 an hourலேயே சமையல் வேலை முடிஞ்சது. நைட்டு டின்னருக்கு சாதத்தோட சூப்பராக சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.